மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிளேஸ் இந்த வீட்டில் என்னெல்லாம் கான்வர்சேஷன்ஸ் என்னெல்லாம் மனசில் இதெல்லாம் நடந்திருக்குன்னு அவங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். சில நாளைக்கு இங்கே வந்து பாடுவேன் காலங்காத்தால். ஓகே. குருநாதர் சொல்வேன், நீ விரதம் எடுக்கிறதுல மனசுல எது நீ பண்ணினாலுமே அதுதான் எதிர்பார்க்குற. நீ மனசில் விரதம் எடுத்து அது பண்ணி இன்னொருத்தனுக்கு தீங்கு நினைக்கிறதுல நீ விரதமே எடுக்க வேண்டாம், நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், சாப்பிடாமல் இருக்க வேண்டாம், ஒன்றுமே அவங்க எதிர்பார்க்கல. ஒவ்வொரு கணமும் அவரோட குழந்தையா நீ நடந்துட்டேன்னா நான் அதை ரொம்பவே நம்புறேன். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா 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 இறைவா. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன். தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிற இடத்த பற்றி நீங்களே சொல்லுங்க மேம். மோஸ்ட் டிவைன், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்குன்னு சொன்னீங்க. என்னோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிளேஸ் இந்த வீட்டில் இந்த பூஜா ரூம். என்னெல்லாம் கான்வர்சேஷன்ஸ் என்னெல்லாம் மனசில் இதெல்லாம் நடந்திருக்குன்னு அவங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆன்சர்ஸ் கிடைச்ச இடம். சில நாளைக்கு இங்கே வந்து பாடுவேன் காலங்காத்தால். ஓகே. 4:30 அந்த டைமில். பாடல்னா அதுக்கு ஒரு சாமிக்கு ஏற்ற அந்த ஸ்லோகன் இந்த மாதிரி நீங்கள் பாடுவீங்களா? இல்லை, எந்த சுவாமி மேலே அப்போ அன்னைக்கு எனக்கு தோன்றதோ அப்படி பாடுவேன். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா 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 இறைவா. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா. பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நைஸ். இவ்வளோ கொடுத்துருக்காரு அவர், அள்ளி 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 கொடுத்துருக்காரு. அதுக்கெல்லாம் ஒவ்வொரு நிமிஷம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தேன். நான் எப்போவுமே சொல்லுவேன், நம்ம சும்மா இங்கே தான் அங்கே கொண்டு போய் தேங்க்யூங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டெய்லி ஒரு நாளைக்கு எவ்வளோ வாட்டி நம்ம வந்து ஒவ்வொருத்தருமே கடவுள்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்ல. பூஜை முறை எப்படி மேம் இருக்கும்? நான் சொல்லுவாங்கல்ல, இப்போ நீங்கள் கேரளா அப்படின்னும் போது கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் அந்த மாதிரி அது பெரிய பூஜைகளில் தான் அது மாதிரி எல்லாம் இருக்கும். ஓகே. நம்ம வந்து காத்தால டெய்லி சுவாமி விளக்கேற்றி ஊதுபத்தி கொளுத்தி ஆர்த்தி பண்ணி அப்புறம் நைவேத்தியம் ஏதாவது வைப்பேன். ஓகே. அவ்வளோ அப்புறம் ஸ்லோகங்கள் படிப்பேன், புக்ஸ் படிப்பேன். அதுக்கு மேலே பெரிய பூஜை அப்படின்னலாம் ஒன்றும் பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது. ஏதாவது ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் ஆஃப்கோர்ஸ் அந்தந்த சுவாமிக்கு உதகதான விசேஷங்களை அதை நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு பண்ணி அதெல்லாம் பண்ணி டெய்லி பண்ணுறது வந்து அது கிடையாது. விளக்கேற்றி காத்தாலையும் சாயங்காலம் விளக்கேற்றி பத்தி கொளுத்தி வச்சு ஆர்த்தி காட்டி அதெல்லாம் தான். ஏதாவது ஸ்டோரிஸ் இருக்காவும் அங்கே பார்த்தா அது சாண்டில் இந்த மாதிரி இருக்கு, ஆனால் பட் அது ஒரு எல்லாமே இது எல்லாமே இங்கே கீழே இருக்கிறது ஒன்றுமே நான் வாங்கினது கிடையாது. அது வந்து மேலே இருக்கிற அந்த ஆரஞ்சு கலர் வந்து பாம்பே சித்தி விநாயகர் அப்படின்னு ரொம்ப பிரசித்தம். அது குட்டியார் பர். பட் அத்தனை பாம்பே ஹாலிவுட் ஸ்டார்ஸும் அவங்கெல்லாம் வந்து அப்படி அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கிற பிள்ளையார் அது. அப்புறம் இது வந்து குருவாயூரப்பன். இது வந்து ஆஃப்கோர்ஸ் திருப்பதி சுவாமிஜி. அப்புறம் வந்து இது என்னோட தாத்தாவோட, எங்கள் அம்மாவோட தாத்தாவோட ஊரில் ஊரகம் அப்படின்னா அது கேரளாவில் ஒரு குட்டி, ஒரு திரிஷூர் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமம் அது. ஸோ அந்த ஊரகத்தம்ம திருவடி அப்படின்னு அது வந்து காஞ்சி காமாட்சியோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய ஸ்டோரி. ஸோ இது வந்து திருமாந்தாங்குன்னு எகெயின் எங்களோட குலதெய்வம் இது. ஓகே. திருமாந்தாங்குன்னு அது லக்ஷ்மி. இது வந்து நான் எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு மகாவிஷ்ணு கோவில் இருக்குன்னு சொன்னேனே, அவர் தான் இது.
ஓகே. இங்கே நீங்கள் வச்சு. அப்புறம் என்னோட அப்பா வீட்டுக்குள்ளே ஆக்சுவலி ஐயப்பன் இருக்கார். ஐயப்ப காவு இருக்குது அதுக்குள்ளே. ஓகே. ஸோ அப்புறம் பாக்கி எல்லாரும் இது எல்லாருமே ஒவ்வொன்று நிறைய எனக்கு அப்பா வாங்கி கொடுத்துருக்காங்க. டிவிஜி சார் இதை நீ பண்ண பூஜை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி. இவரே ரொம்ப பிடிக்கும் எனக்கு, இந்த குண்டு பாப்பாவை. விநாயகர், குழந்தை விநாயகர் ரொம்ப சமத்தது. இந்த மாதிரிலாம் இப்போ நீங்கள் எங்கிட்ட பேசும்போது இந்த அப்படியே கையில் எடுத்து கொஞ்சறீங்களே மேம், கையில் எடுத்து பார்க்குறீங்களே, அந்த மாதிரி நார்மலான டைம் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். ஓகே. பண்ணேன். இங்கே ஒரு குட்டி கிருஷ்ணா. குட்டி கிருஷ்ணா அதே மாதிரி. இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் டிவிஜி சாரோட அப்பாவோட தம்பி டிவி வாசன் பெரிய பர்கஷன் மேதேவர். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன. ஸோ அவர் வந்து ஒரு கச்சேரிக்கு போன போது எனக்கு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப பாப்புலர் சாங் ஜெகதோதாரணா அப்படின்னு ஒரு பெரிய ரொம்ப பாப்புலர் சாங். அந்த பாட்டு வந்து புரந்தரதாசன்ற ஒரு கர்நாடகா கம்போசர் தான் எழுதினது 16வது செஞ்சுரி 15-16 செஞ்சுரியில். ஸோ அவர் வந்து இந்த கோவில், இது தவழர் கிருஷ்ணர் இருக்கிற இந்த கோவிலில் தான் வந்து அவர் பார்த்து தான் அந்த பாட்டு இயற்றினது. இன்னை வரைக்கும் அது ரொம்ப பிரபலமான பாட்டு. ஸோ அந்த இடத்துலேருந்து அவர் இது வாங்கி நீ இதை வச்சுக்கோ, ஏன்னா உனக்கு கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்குமே அப்படிங்கிறது. நான் நிறைய கிருஷ்ணர் மேலேயும் எனக்கு ரொம்ப இது. ஸோ நிறைய கிருஷ்ணர் பாட்டு பாடுவேனா. ஸோ அதனால நீ அதை வச்சுக்கோ அப்படின்னு இந்த தவழர் கிருஷ்ணன் அங்கேருந்து வாங்கி தந்தேன். ஸோ இட்ஸ் ஆல்சோ வெரி வெரி ஸ்பெஷல். ஓகே. மாதிரி நிறைய இது விநாயகர் கல் விநாயகர். இது எப்படின்னா, என்னோட 2வது பொண்ணு சான்வின்னு அமெரிக்காவில் இருக்கா இப்போ. ஸோ அவள் சின்னதாக இருக்கும்போது என்னோட பெண்ணு பேர் தன்வி. ஸோ சான்வி சின்னதாக இருக்கும்போது நான் அந்த மாதிரி நிறைய கதையெல்லாம் சொல்லி கொடுப்பேன் அவளுக்கு. ஸோ வந்து இந்த புள்ளியாரை பற்றின கதை அப்படின்னா, அப்புறம் இந்த பால் விநாயகர் பால் கணேஷான்னு ஒரு சீரியல் ஒன்று அந்த டைமில் வந்து இந்த ஒரு டைம். ஸோ நான் வந்து உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அது நிஜமாக அவள் வருவார்ங்கிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ ஒரு நாளைக்கு நாங்கள் பீச் பக்கத்தில் இருந்தோம், அப்போது பெஸ்னார் பீச்சில். ஒரு நாளைக்கு ஓட்டிகிட்டு வந்துட்டு பாபா நான் அந்த மாதிரி எனக்கு புள்ளியார் கிடச்சிடுது நம்ம வீட்டுக்கு. ஸோ அந்த ஒரு கதையில் வந்து ஒரு புள்ளியாருக்கு வந்து அவர் அந்த குழந்தையோட வீட்டுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ என்கிட்ட வந்து சொன்னால் இதோ நம்மளுக்கும் கிடைச்சது பிள்ளையார் அப்படின்னு சொல்லி வந்து கணேஷா கிடைச்சது எனக்கு. அப்போ அப்படியா கண்ணா எங்கே அப்படின்னு. இது சாதாரணமாக ஆக்சுவலி இப்படி பார்த்தா தெரியாது. இது பாரு, இது கண்ணு, இது பாரு, இது அப்படின்னு அவன் கரெக்டாக அப்படி காட்டி கொடுத்தா எனக்கு. ஸோ அதனால இனிமேல் நம்மளுக்கு பிள்ளையார் எப்பவுமே நம்மளோட கூட தான் இருப்பான். அந்த டைமில் we did have some unsettlements. அதில் ஸோ அது வந்து அப்போலேருந்து நான் அதை வந்து கரெக்டாக இப்போ இப்படி பார்த்தது அவரோட அந்த மாதிரி. ஸோ அதுலேருந்து நான் வந்து அபிஷேகம் எல்லாமே என்ன இந்த புள்ளியாருக்கு பண்ணும்போது நான் இவருக்கும் பண்ணுவேன். ஸோ அது வந்து ரொம்ப கியூட்டாக ஸ்பெஷலாக பிள்ளையார். அது பொதுவாக சொல்லுவாங்க மேம், ஸ்பிரிச்சுவலாக கனெக்டாக இருக்கிறவங்களா சரி யாராக இருந்தாலும் சாமியே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட அவங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கும்போது எண்ட் ஆஃப் தி டே நீ அங்கே தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு பாபா வந்து பிரத்யக்ஷம் எனக்கு. ஓகே மேம், அதாவது நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, நமக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம சொல்கிற இடம் இங்கே தான். இங்கே சொன்னால் நமக்கு நடக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு நடந்த ஏதோ ஒரு விஷயம் எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமாக நடந்திருக்கு அந்த மாதிரி. நிறைய வந்து அது வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அது ரொம்ப 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 இன்டிமேட். சிலவங்க வந்து ஓ அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சிரித்து கேலி பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு அதுக்கு நான் சொன்ன மாதிரி அதுக்குன்னே ஒரு 1-2 மணி நேரம் உட்காந்து சொல்லணும் போல். பட் ஒன்று வந்து ரொம்ப இம்மீடியட்டாக எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக என்ன தோன்றுறது அப்படின்னாக்கா, எங்களோட அகாடமி விஷயமா நான் சொல்கிறேன். ஸோ அகாடமியில் வி ஹேட் ரொம்ப பிகாஸ் அந்த அகாடமி வந்து ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் என்னோடய குருநாதர் நானும் வந்து இந்த மாதிரி பண்ணுற ஒரு இது. ஸோ அதில் வந்து இட் கேம் டு அ ஸ்டேஜ் வேர் இட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட். ஸோ எங்களோட அகாடமிலையும் வந்து ஒரு பெரிய ஒரு பிள்ளையார் வச்சுருப்பேன் நான். ஸோ நான் இங்கேருந்து வந்து அந்த சுவாமி பிள்ளையார்ட்ட
இப்போ சொன்னேன் இந்த மாதிரி உங்களை வச்சுட்ட இடத்துல நீங்கள் வந்து அது தப்பாக போகலாமா அப்படின்னு. ஸோ நம்ம ஒரு இடம் வீடு வந்து அது காலி பண்ணி போகணும். வேறு அண்ட் வந்து எல்லாரும் கேட்கறது வந்து அவ்வளோ விலை, ஐ மீன் வாடகை வந்து கேட்குறது நம்மளால கொடுக்க முடியாது, அந்த ஒரு நிலைமை இருந்தது அந்த டைமில். கொடுக்க முடியாது அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. ஸோ நான் வந்து சரி அந்த பிள்ளையார் இருக்கார் இல்லையா, அப்போது என்ன ஃபைனலி என்ன டிசைட் பண்ணினோன்னா எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஏதான ஒரு வேர் ஹவுஸில் கொண்டு போய் போடணும். ஏன்னா வைக்க முடியாது, அங்கே ஒரு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நிறைய புக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. நல்லதுக்கு பண்ணணுங்கிறதுக்காக உருவான ஒரு இடம் அது. ஆனால் வந்து சப்போர்ட் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ நம்மளுமே தனியாக பண்ணணும். அண்ட் டீச்சருக்கும் வயசாகிட்டே போயிருந்தது. ஸோ எல்லாரும் வந்து உங்களுக்கு என்ன பைத்தியமா அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கீங்க, எல்லாரும் அப்படி தானே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் நான் நினச்சேன், நான் வந்து அவர்கிட்ட பேசினேன் அந்த மாதிரி, நீங்கள் அங்கே இருக்கிற இடத்த உங்களுக்கு தானே நான் பார்க்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு நான் ஒரு குறை வச்சதே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த வேர் ஹவுஸில் கூட்டின்னு போனேன்னா நீங்கள் மாத்திரம் அங்கே எங்கும் போவேன்னு நினைக்காதீங்க. அந்த என்ன அது இருக்கோ அந்த இடத்துல நான் உங்களையும் கொண்டு வச்சுட போகிறேன். பிகாஸ் உங்களுக்கு தான் எனக்கு ஒன்றுமே பண்ணணும்னு ஆசை இல்லையேங்கிற மாதிரி அது அப்படியே எனக்குள்ள கான்வர்சேஷன்ஸ் நடந்துட்டுருக்கு அன்றைக்கி. அப்போ நம்ம ஒரு வேர் ஹவுஸ் புக் பண்ணிட்டோம். அந்த இடத்துல நான் போய் பார்க்கணும் அப்படின்னு நான் போகிறதா இருக்குது. அங்கே போய் நின்றுட்டுருக்கேன். அந்த வேர் ஹவுஸ் யார் காட்டி கொடுக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு வரவே இல்லை. அன்றைக்கி ஸ்டோர் ஹவுஸ் வரவே எனக்கா அது வேற கடுப்பு. வந்த உடனே எனக்கு தட் இஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் தொடர்பே இல்லாத ஒரு ஆள் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி அக்கா நம்மளோட அகாடமி எங்கே இருக்குது அப்படின்னு. அகாடமி இல்லைன்னு எனக்கு சொல்ல வரல. இல்லை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம், இனிமே பார்க்கும்போது இல்லை என் குழந்தைகளாம் வந்து அங்கே தான் சேர்க்கணும், அதனால தான் நான் கேட்டேன். அப்போது நான் சொல்கிறேன் இல்லை அகாடமி இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். நான் நம்பர் இருக்குமே அப்படின்னு இவர்கிட்ட எனக்கு அடுத்த நாளைக்கு காத்தால அவர் என்னை கூப்பிட்டு நீங்கள் தான் அகாடமி இல்லைன்னு சொன்னீங்கல்ல, என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு இடம் வந்து பெருங்குடியில் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது போய் பார்க்குறீங்களாக்கா அப்படின்னு. நான் சொல்கிறேன் இல்லை நான் பார்க்கல, நீங்கள் போய் கேளுங்க, எனக்கு தெரியும் நிறைய பைசா கேட்பாங்க, அதுக்கு இது இல்லை அப்படின்னு. யூ டென்ட் பிலீவ், அது ஒரு சாட்டர்டே நடக்கிறது. நான் ஃபோன் பண்ணி கேட்ட உடனே அவர் வந்து பெங்களூரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் யாரை என்னை கூப்பிட்டு, அவர் பேர் ராஜேஷ், அவர் கூப்பிட்டு என்கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி பெங்களூரில் இருக்காங்களா, அவங்க இங்கே வரப்போகிறது இல்லையா, ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்தவங்க வந்து ரொம்ப நாசம் பண்ணிட்டாங்க, அதனால் பார்க்காம கொடுக்க முடியாது, அவங்க இன்னும் 3 மாதம் கழிஞ்சு தான் வருவாங்க, ஸோ அந்த டைமில் வேணும்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதுதான் நடக்க போகிறது எனக்கு தெரியும் அப்படின்னு திருப்பி வேர் ஹவுஸ் தேடிட்டுருக்கேன். திருப்பி சாயங்காலம் கூப்பிட்டு சொல்கிறார், அவருக்கு எதுவும் எமர்ஜென்சியாக சென்னைக்கு வரணுமா, அவங்க வந்து நாளைக்கு பார்த்துக்க முடியுமா, சண்டேல ஆஃபீஸ் விஷயமா அர்ஜென்ட்டாக வந்து தான் ஆகணுங்கிறது ஒரு மீட்டிங் வச்சு ஹி வாஸ் கால்ட். அவர் பெங்களூர்லேருந்து ஃப்ளைட்டில் சென்னைக்கு வரார். சென்னைக்கு வந்து அந்த இடத்துக்கு போனோடனே ஒரு வீடு ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணாமல் இருந்தது பெருங்குடியில். அந்த ஒரு பெரிய ஒரு வீட்டில் நாங்கள் போகிறோம். அவர் சொல்கிறார் சரி அப்படியா இப்படின்னு பார்த்து அவர் வந்து அவ்வளோ கண்டிஷன் போட்டவர். அங்கே எனக்கு ஆனால் அந்த இடத்துக்கு போன உடனே எனக்கு ஃபஸ்ட்டு என்ன பட்டதுன்னு ஒரு பெரிய ஒரு பூஜா ரூம் இருந்தது. இப்படி அழகாக அவர் உட்கார்ற மாதிரி ஒரு பீடை மாதிரி இருந்தது. எனக்கு இம்மீடியட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது, பாரு கரெக்டாக அவருக்கு தானாக உட்காந்துக்கிறதுக்கு அவர் பெருசாக இருப்பார், அதுக்குன்னு தானாக கண்டுபிடிச்சி எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆனால் நான் பேசலை, ஒன்றுமே பண்ணலை. அப்போ நான் கேட்டேன், எங்களுக்கு ரொம்ப வாடகைலாம் கொடுக்க முடியாது, ஸோ எவ்வளோ வாடகை கொடுக்கணும். அவர் என்கிட்ட கேட்குறேன், நான் உங்கள்கிட்ட வாடகை கேட்டேன்னா நீங்கள் வாடகைலாம் கொடுக்க வேண்டாம், எப்போ சரியாக செட்டில் ஆனால் அந்த டைமில் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு இங்கே எதுவும் பண்ண முடியாது, அட்வான்ஸும் நீங்கள் கொடுக்க வேண்டாம், இந்த இடத்த மாத்திரம் சரி பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி யார் முன்பின் தெரியாதவரை, ஒன்றுமே தெரியாது, நான் என்னைக்கு பேசினேனோ அதுக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே நான் அவரை அந்த இடத்துல கொண்டு வச்சாச்சு. ரொம்ப குஸ்பம்ஸாக இருக்கு மேம். அது அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, நிறைய இன்சிடென்ட்ஸ். எனக்கு இந்த திங்கள் வியாழன் இந்த மாதிரி விரதம்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி விரதம்லாம் நீங்கள் விரதம் இல்லை, வியாழக்கிழமை பாபா கோயிலுக்கு போவேன். ஓகே, அந்த விரதம் மட்டும்தானா ரெகுலரா? ஓகே, டெய்லி விரதம் தான். அவரை எனக்கு என்னோட குருநாதர் சொல்வேன், நீ விரதம் எடுக்கிறது இல்லை, மனசுல எது நீ பண்ணினாலுமே அதுதான் எதிர்பார்க்குறேன். நீ மனசில் விரதம் எடுத்து அது பண்ணி இன்னொருத்தனுக்கு தீங்கு நினைக்கிறதுல நீ விரதமே எடுக்க வேண்டாம், நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், சாப்பிடாம இருக்க வேண்டாம், ஒன்றுமே அவங்க எதிர்பார்க்கல. ஒவ்வொரு கணமும் அவரோட குழந்தையா நீ நடந்துட்டேன்னா நான் அதை ரொம்பவே நம்புறேன். இன்னொருத்தருக்கு ஒரு துன்பம் வராத,
அவங்களுக்கு தப்பாக நினைக்காது, அவங்களுக்கு ஏதாவது தீங்கு வரணும்னு நினைக்காது. அதுதானே அவர் நம்மள்ட்ட எல்லார்ட்டையும் ஆசைப்படுறாரு. வேறு விரதம் இருக்கிறதெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லது, அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. மனசு சுத்தமாக இருக்கணும், இன்னொருத்தருக்கு தீங்கு நினைக்கக்கூடாது. ஸோ அந்த விரதம் நான் 24/7 அவரோட குழந்தையா இருக்கணும்ன்றதுல நான் ரொம்ப தீவிரமாக பியூராக இருக்கும் நீங்கள் பேசுறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களோட பூஜை அறையும் ரொம்ப அழகாக வந்து உங்களுடைய சாமி எல்லாரையும் வந்து எங்களுக்கு இன்னைக்கு வந்து மீட் பண்ணி கொடுத்துருங்க. இவங்க எல்லார்ட்டையும் எனக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. எல்லாருக்கும் சேர்த்து எல்லாரோட எல்லா நல்ல எண்ணங்களும் நான் நிறைவேறணும், அதுதான். தேங்க்யூ ஸோ மச். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓப்பன், அப்ளை ஆன்லைன். தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி.